பசு மஞ்சளில் ஒரு குழம்பு பண்ணுவோம். பசு மஞ்சளை வாஷ் பண்ணி தோல் சீவி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சிடணும். இது கூட மிளகா, தனியா, துவரம்பருப்பு, வெந்தயம், மிளகு, ஜீரகம், சுக்கு துண்டு 1, கருவேப்பிலை, வெல்லம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். எடுத்து வச்ச சாமான்லாம் நல்லா பொன்னிறமாக வறுத்து கொட்டிடுவோம். இது கூட சுக்கு பொடி, பெருங்காயப்பொடி இது ஆறட்டும். கொஞ்சம் எண்ணெயில் இந்த பசு மஞ்சளையும் நல்லா வதக்கிடணும். இது கூட கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி ஒரு தட்டில் எடுத்து வச்சுடுங்க. இப்போ வறுத்து வச்ச சாமான்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். எண்ணெயை கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கிட்டு கடுகு, வெந்தயம், ஜீரகம், கருவேப்பிலை தாளிக்கணும். புளியை கரைச்சி விட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வைங்க. இப்போ அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துடணும். இப்போ வேணுங்கிற தண்ணி, உப்பு எல்லாம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடும். கடைசியாக வெல்லம் சேர்ப்போம். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் வத்த குழம்பு மாதிரியே. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு சூடான சாதத்தில் சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே ஹெல்தி வீவர்ஸ்.